அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வேளையிலே உங்களை சந்திப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 23ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் ஒரு பகுதியை வாசிக்கிறேன். பவுலே, திடன் கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். பிரியமான கர்த்தருடைய ஜனங்களே, தேவ பிள்ளைகளே, அருமையான சகோதர சகோதரிகளே, அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே வந்து நின்றார். ஒரு நாள் இரவு பவுலின் அருகே கர்த்தர் வந்து நிற்கிறார். பவுல் பயங்கரமான பாடுகள் வழியாய், உபத்திரவங்கள் வழியாய், பிரச்சனைகள் வழியாய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறது நிமித்தம் பலதரப்பட்ட நெருக்கடிகளின் வழியாய் பவுல் போய்கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தர் பவுலின் அருகே நின்றார். ஆம் அன்பானவர்களே, நீங்கள் கர்த்தருக்காக ஓடும்போது, கர்த்தருக்காக வாழும்போது, கர்த்தருக்காக நிற்கும்போது, கர்த்தருடைய சித்தத்தை நீங்கள் செய்யும்போது, கர்த்தருடைய பிள்ளைகளாய் நீங்கள் இருக்கும்போது ஆண்டவர் உங்கள் அருகே நிற்பார். நீங்கள் ஆண்டவருக்காய் நின்றால் அவர் உங்களுக்காக நிற்பார். நீங்கள் ஆண்டவருக்காக பேசினால் அவர் உங்களுக்காக பேசுவார். நீங்கள் ஆண்டவருக்காக ஓடினால் அவர் உங்களுக்காய் செயலாற்றுவார். நீங்கள் ஆண்டவருக்காய் ஏதாவது காரியம் செய்வீர்களானால் ஆண்டவரும் உங்களுக்கு அதற்கு ஈடான காரியங்களை செய்து தம்முடைய நாமத்தை ஆண்டவர் மகிமைப்படுத்துவார். ராத்திரியிலே கர்த்தர் பவுல் அருகே வந்து நிற்கிறார். ஆம், நம் அருகே நிற்கிற கர்த்தர், நமக்கு துணையாய் நிற்கிற கர்த்தர், நமக்கு உதவியாய் நிற்கிற கர்த்தர் சொல்லுகிறார், பவுலே திடன் கொள். அல்லேலூயா. பவுலே திடன் கொள். ஆம் பிரியமானவர், ஆண்டவர் உங்களை பார் சொல்லுகிறார், என் மகனே மகளே திடன் கொள். எனக்கு அருமையான ஊழியம் செய்கிற மகனே மகளே, என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற மகனே மகளே, என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற மகனே மகளே, திடன் கொள். நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். ஆண்டவர் சொன்னார், என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தாய். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்களை குறித்து என்னை குறித்து ஆண்டவர் இப்படி சொல்லுவாரா? மகனே மகளே, நீ என்னை குறித்து கொளத்தூர்ல சாட்சி கொடுத்தாய், நீ என்னை குறித்து வில்லிவாத்துல சாட்சி கொடுத்தாய், நீ என்னை குறித்து இங்கே பெரம்பூர்ல சாட்சி கொடுத்தாய், என்னை குறித்து பெரியார் நகர்ல சாட்சி கொடுத்தாய் என்று கர்த்தர் சொல்லுவாரா? பவுலை பார் சொல்லுகிறார், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல. அப்படியானால் பவுல் சாட்சி கொடுக்கிற ஒரு மனிதன், சாட்சி சொல்லுகிற ஒரு மனிதன். சாட்சியாய் வாழ்வது மாத்திரமல்ல, நம்முடைய சாட்சியை சொல்லுவது மிக அவசியமாய் இருக்கிறது. சில நேரங்களில் மக்கள் சாட்சியாய் வாழுகிறார்கள், ஆனால் சாட்சி சொல்லுகிறது இல்லை. சாட்சி சொல்ல வேண்டியது அவசியம். நீ சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும். ஆண்டவர் இப்ப ரோமாபுரிக்கு கூட்டிட்டு போறார். ஏன் தெரியுமா? ரோமாபுரி தான் அன்றைய உலகத்தினுடைய மிக முக்கியமான நகரம். ரோமாவிலே சாட்சி கொடுத்தால் உலகம் முழுவதும் சாட்சி கொடுத்ததற்கு அது அர்த்தமாகும். ஆம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமாவிலே போய் இந்த மனிதன் சாட்சி கொடுக்க போக வேண்டும் என்று ஆண்டவர் சித்தம் கொண்டிருந்தார். பிரியமான கர்த்தருடைய ஜனங்களே, நீங்கள் ஆண்டவர் சொன்னது போல நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்ற வார்த்தையின்படி கர்த்தருக்கு நீங்கள் ஒரு சாட்சியாய் உலகம் முழுவதும் போய் நிற்பதற்கு ஆண்டவர் உங்களை என்னை தெரிந்தெடுத்திருக்கிறபடியால் ஆண்டவரை இந்த வேளையில் நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துகிறேன். ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, நீர் எங்களை தெரிந்தெடுத்ததற்காக உடைய சித்தத்தின்படி நாங்கள் உலகமெங்கும் போய் சாட்சி கொடுக்க, அநேகருக்கு முன்பாக நாங்கள் ஒரு சாட்சியாய் நிற்க எங்களை தெரிந்தெடுத்தீர். அதற்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உலகம் முழுவதும் சாட்சியாய் இருக்க எங்களுக்கு கிருபை கொடும். ஆமென், ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களோடு நடத்துவாராக. ஆமென்.